இல்ல ஆனா அதற்கு பிறகு மக்கள் புரியுறாங்க. அருண் என்ன சொல்றாரு, நாங்க பாதிக்கப்பட்ட தரப்புக்கும் எஃப்ஐஆர் அவங்க காப்பி இருக்கு, அவங்க இருந்தும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கேள்வி கேட்கறாங்களே எஃப்ஐஆர் கசிஞ்சிருச்சு, எப்படி கசிஞ்சிருக்கு அப்படின்னா உங்கள்ட்ட சொல்ல முடியாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு சார் பிரஸ் மீட்டுக்கு வந்தீங்கன்னு தானே கேட்பாங்க. அப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? அருண்குமார் அதுக்கு பதில் சொல்றாரு. பதில் சொன்னா ஏன் பதில் சொன்ன, பதில் சொல்லலைன்னா ஏன் பதில் சொல்லல. இந்த விஷயம், இந்த அரசியலை தமிழ்நாட்டு அரசியலை நம்ம நீண்ட காலமா பார்த்திருக்கிறோம். அது குறிப்பா இந்த அரசுக்கு எதிராக தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த அருண்குமார் ஐபிஎஸ் பேசுனது தவறு அப்படின்னா நீதிமன்றம் அதை கேள்வி கேட்குது. அருண்குமார் ஐபிஎஸ் அந்த பதில சொல்லியே ஆகணும்னு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தவங்களுக்கு என்ன பதில்? அவங்க என்ன செய்ய போறாங்க? பதில் இல்ல. இப்ப தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க. எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னு எனக்கு தெளிவுபடுத்தணும். முதல்ல சார் யாருன்னு கேட்டு போராட்டம் நடத்துறாங்க. சார் யாருன்றதே உனக்கு எஃப்ஐஆர்ல தானே தெரிய வந்தது. எஃப்ஐஆர் வெளியே வந்தது யாரு? எப்படி எஃப்ஐஆர் தகவல்களை வாசிச்சு காட்டுறாரு அண்ணாமலைன்ற நபரு? இல்ல இது அதாவது எஃப்ஐஆர் தகவலை வாசிச்சு காட்டினாரா இல்லையா அண்ணாமலை? கரெக்ட்டுங்க. அது ஆபாசம் நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல யார் குற்றம் சுமத்தப்பட்டிருக்காங்களோ அவரை கைது பண்ணிட்டாங்க. இனிமே இதுக்கு போராட்டம், அது கேக்குறீங்களா? கைது செஞ்சுட்டாங்கல்ல, இனிமேல் போராட்டம் எதை நோக்கி நடந்திருக்கணும்னா அந்த மாணவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதற்காக நடந்திருக்கணும். இனிமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது, இது தொடர்ச்சியா நடக்குது, அவர் ஏற்கனவே குற்றப்பின்னணி உடையவரா இருக்கிறாரு அப்படின்னு அரசு ஒரு எச்சரிக்கை தானேங்க. போராடவே கூடாதுன்னா அப்ப இந்த போராட்டத்தை நீங்க வச்ச முழக்கங்கள்லாம் என்னன்னு பாருங்க. யார் அந்த சாருன்ற கேள்விதானே தொடர்ந்து கேக்குறீங்க. உங்களுக்கு அந்த சார் யாருன்றதுதான் கியூரியாசிட்டி அறிக்கையை தவிர அந்த மாணவர்களுக்கு என்ன இப்ப ஒண்ணும் இல்ல. அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்து இடையில சில தகவல் கசிய ஆரம்பித்தது. என்ன தகவல் அப்படின்னா, இனி 6 மணிக்கு மேல மாணவர்கள் வெளியே போகக்கூடாது, ஆணும் பெண்ணும் சந்தித்துக் கொள்ளக்கூடாது, இந்த மாதிரியான சட்ட விதிகளை எல்லாம் உள்ளுக்குள் உருவாக்க போவதாக தகவல் வெளியாகுது. அதெல்லாம் பெரிய போராட்டமாக மாற வேண்டியது. அப்படியெல்லாம் நெருக்கடிகள் கொடுப்பதுதான் மாணவர்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை கொடுப்பது. இதை பற்றி பேசுவதற்கு எந்த எதிர்கட்சியாவது அந்த பிரச்சனையை கவனிச்சிருக்கிறாங்களா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. அந்த ஒரு மாணவிக்கான நீதி, அந்த சார் யாருன்றதுதான் உங்க பிரச்சனையை தவிர இது மாதிரி எத்தனையோ பிரிடேட்டர்ஸ் இந்த சமூகத்துல உலாவிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக உங்களுடைய பார்வை என்னன்றதா என்னுடைய கேள்வி. இதே ஐஐடி மெட்ராஸ் வளாகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். இதே சென்னை கோட்டுப்புறம் பகுதியில பல பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் ஆயிருக்கலாம். இது எல்லாவற்றுக்கும் தீர்வை நோக்கி நகர்வது அப்படின்றது ஒரு உட்டோப்பியன் சொசைட்டி, ஐடியலிஸ்ட் சொசைட்டி நோக்கி நம்ம போக சொல்லல. ஆனா இந்த பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் இந்த எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற செயல் திட்டம் என்ன? சாரை கைது பண்ணா பிரச்சனை தீந்துருமா? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு சோசியல் மீடியா ஓபன் பண்ணுங்க, என்னோட பேஸ்புக் உங்களோட பேஸ்புக் ஓபன் பண்ணுவோம், ஒரு 2 நிமிஷம் ஸ்கிரால் பண்ணுவோம், அவனை தூக்குல போடு, இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது. இதுவரை இந்தியாவில் இப்படி தூக்கில் எத்தனை பேர் போடப்பட்டிருக்கிறார்கள்?